Hello friends, welcome to Sumathi's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு குவிக்கா முட்டை ஆப்பம், அதுக்கு ஏற்ற சைடு டிஷ் கடப்பாமாங்க. இது ஒரு தேங்காய் பால் இல்லாட்டி பாயா அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது வித்தியாசமான ஒரு சைடு டிஷ். இது சைவக்காரங்க இதை செய்வாங்க. இது எப்படி செய்யுதுன்னு இன்னைக்கு இந்த ரெண்டையும் பார்ப்போம். இப்போ இது ஆப்ப மாவுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். வெறும் ஆப்பம் பிளேன் ஆப்பம் பண்ணுறது, அதை பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. ஆப்ப மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் டைல்யூட்டடாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஆப்ப வீடியோவில் பார்த்துப்பீங்க. அப்போ என்கிட்ட ஆப்ப சட்டி இல்லை. இது ஆப்ப சட்டி. இதில் போட்டிங்கன்னா அந்த கரெக்டான ஷேப் உங்களுக்கு வரும். ஆப்ப சட்டியில் இந்த மாதிரி மாவு ஒரு கண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி அழகாக இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. போட்டுட்டு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பொடி, மிளகு, சீரகம், மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு இதில் அப்படியே ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவு ஊற்றி அதையும் இப்போ ஆப்ப மாதிரியே இப்படியே சுற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணுங்க. நடுப்புற இந்த மாதிரி இருக்கும். இதை பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இந்த முட்டை உங்களுக்கு அந்த லிக்விடாக உள்ளது தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ சைட்லலாம் கூட இந்த ஆப்பம் அப்படியே நல்லா முன்னாடி வருது பாருங்கள். இப்போ வரும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது இன்னொரு டைப்பாகவும் ஊற்றுவாங்க. இப்போது கண்டி மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு அதே மாதிரி முட்டையை லேசாக நடுப்புற மட்டும்தான் பண்ணணும். ஃபுல்லாக சுற்றாமல் இப்படி நடுப்புற மட்டும் நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுமாதிரி மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி 2 விதமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது முட்டை ஆப்பம். இப்போ இங்கே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், நடுப்புற மட்டும் இந்த முட்டை நல்லா வெந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இதில் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி 2 விதமாக முட்டை ஆப்பம். இப்போ இதுக்கு கடப்பை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கடப்பா செய்யறதுக்கு தேவையானது கடலை மாவு ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். 1/2 கப்பில் இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல். தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்க, இஞ்சி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை, வெங்காயம் பாதி வெங்காயம் இந்த பொடி செஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கடப்பா. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இங்கே மாவு இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு தண்ணியில். இங்கே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சுக்கலாம். இப்போ இதோட இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, போட்டோன்னா வெங்காயமும் போட்டுக்கோங்க. இது வந்து வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இதில் வந்து கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். இந்த மாவு ஊற்றினோன்னா நல்லா ஒரு கொதி வரட்டும். மாவு ஊற்றிட்டு மாவு நான் கரைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது பாருங்கள், இது சொல்ல மறந்துட்டீங்க, நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை இல்லாட்டி விட்டுட்டிங்கன்னா கட்டி பிடிச்சி போயிடும். அப்படியே இந்த பாருங்கள், இப்போ நான் போட்டோன்னே ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா வெந்துச்சாங்கிறதுக்கு அடையாளம் வந்து உங்களுக்கு அந்த கொதிக்கும் போது அந்த மாவு வாசனை போயிருக்கணும். அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது வந்து ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். வித்தியாசமான ஒரு சுவை. இதை ட்ரை பண்ணாதவங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி செஞ்ச ஆப்பம் கடப்பா, முட்டை ஆப்பம் கடப்பா, அது ரெண்டையும் ட்ரை பண்ணுங்கள். ஆப்பம் தேங்காய் பால் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆப்பம் எப்படி மாவு அரைச்சு ஆப்பம் செய்கிறதுங்கிறது ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோவில் தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அதே ஆப்பம் மாவில் முட்டை போட்டு எப்படி முட்டை ஆப்பம் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது வந்து கடப்பா, இனிமேல் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். பொதுவாக ஆப்பத்தோட தேங்காய் பால், பாயா, குருமா, இது கடப்பான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டு. தெரியாதவங்க நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.